வணக்கம் தமிழ் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாங்கள் சென்னையிலேருந்து சிங்கப்பூருக்கு போகணும். அந்த வீடியோ விலாக்ஸை அவங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நாங்கள் ஏஜென்ட் மூலிமா போல் நாங்கள் தனியாக தான் போனோம். அங்கே போகிறதுக்கு 5 hours ஆச்சு. அதாவது 11:30 ஏறணும். அங்கே போய் 6:45 அது மாதிரி இறங்கணும். ஏன்னா இங்கேயோட அங்கே 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா. அப்படியே ஒரு படம் பார்த்து முடிச்சுட்டு நல்ல சாப்பாடை சாப்பிட்டுட்டு இறங்கணும். 6:45 அங்கே இறங்கிட்டோங்க. நான் சென்னையிலேருந்து அங்கே போகிறதுக்கு 7.5 சம்திங் அவ்வளோதான் ஆச்சு. இன்சூரன்ஸ் எல்லாம் ஏஜென்ட் மூலயமா தான் நாங்கள் பண்ணிக்கிட்டோம். ஆனால் நாங்கள் போனது தனியாக போனோம். சிங்கப்பூர் ஏர்போர்ட்டு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். இதை சுற்றி பார்க்கவே அரை நாள் ஆகும் போல். நாங்கள் போன நேரம் 6:45ன்றதால நிச்சயமாக அது உள்ளே சுற்றி முடிச்சுட்டு தான் அப்புறம் வெளியே போகணுன்னு முடிவோடு தான் போனோம். ஏன்னா அதுக்குள்ளே பார்க்குறதுக்கான விஷயங்கள் நிறைய இருக்குங்க. ரொம்ப அழகாக இருந்தது அந்த ஏர்போர்ட்டு. அப்படியே ஜொலிக்குதே அந்த மாதிரி தான் இருந்ததுங்க. பாருங்கள், ஏர்போர்ட் உள்ளேயே எவ்வளோ க்ரீனிஷாக அழகாக கார்டன்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க. நானும் எங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி 2 ஃபேமிலி சேர்ந்து போனோம். இந்த ட்ரிப்பில் ஃபஸ்ட்டு நாங்கள் போய் இறங்கினது இந்த சிங்கப்பூர் ஏர்போர்ட்டு, சாங்கி ஏர்போர்ட் சிங்கப்பூர். இங்கே போயிட்டு அந்த இடத்துலலாம் நின்றுட்டு ஆளுக்கு டப்புன்னு ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு நாங்கள் போகலான்னு பிளான் பண்ணது இடம் அந்த ஏர்போர்ட்குள்ளேயே இருக்கிற ஜுவல் அப்படிங்கிற அந்த வாட்டர் ஃபால். என்னங்க ஜுவல்லுன்னு வாட்டர் ஃபாலுக்கு பேர் வச்சுருக்காங்களே. ஆமாம், ஒரு நகை மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குங்க அந்த வாட்டர் ஃபால்ஸ். அது மேன்மேட் வாட்டர் ஃபால்ஸ். அது சில இடத்துல தான் இது மாதிரி மேன்மேட் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. இங்கே நம்ம போகிறதுக்கு என்ட்ரி ஃப்ரீ தான். 40 மீட்டர் ஹைட்டாங்க. இது உள்ளே போனோம்னா பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸு ஸ்டீல் இதில் மேட் பண்ணியிருக்காங்க. அப்போவே 1.7 பில்லியன் ஆகிருக்குங்க. அதாவது இது ஓப்பன் பண்ணது எப்போனா 2019. அப்போவே அந்த ரேட் ஆகிருக்கு. இது தாங்க அந்த ஜுவல் சாங்கி ஏர்போர்ட்டோட டே டைம் நைட் டைம் வியூ. இது வெளிப்பக்கம் இருந்து பார்த்தா இந்த மாதிரி தாங்க இருக்கும். இந்த டூம்குள்ளே இருக்கிற மாதிரி. ஒரு நாளைக்கு 37,850 லிட்டர் வாட்டரை பம்ப் பண்ணுறாங்களாம். கீழே இருந்து அப்படியே மேலே போய் அந்த டியூப் வழியாக அங்கேருந்து அப்படியே ரெயின் ஃபாரஸ்ட் மாதிரி நமக்கு கொட்டுதுங்க. இதை சுற்றி இவ்வளவு கார்டன் அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதாவது ஒரு காட்டுக்குள்ளேயே நம்ம வந்துட்டோமோ அப்படிங்கிற ஃபீலிங்கை கொடுக்குங்க. இது 1 இல்லை 2 இல்லைங்க, 5 மாடி கட்டிடம் இருக்குது. அதாவது அந்த ஜுவல்லரி ஏர்போர்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஜுவல் அது 5 மாடி மேல் பக்கமும் கீழ்ப்பக்கம் 5 மாடியும் இருக்குங்க இந்த ஏர்போர்ட்குள்ளே. அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு, ஹோட்டல்ஸு எல்லாமே இருக்குது. இதை சுற்றி பார்க்குறதுக்கு டைமிங்கு அப்படின்லாம் கிடையாது. எப்போ வேணால் நம்ம போய் சுற்றி பார்க்கலாம். இது பாருங்கள், நைட் டைமில் இந்த மாதிரி விதவிதமான லைட்டை போட்டு கலக்குவாங்கங்க. அங்கே போனால் நம்ம மட்டும்தான் சுற்றி பார்க்குறோமோ அப்படின்னு தோணாது. ஏன்னா உலகத்தில் எங்கே இருக்க மக்களையும் அங்கே பார்க்கலாம். இது பாருங்கள், நாங்கள் மேல் மாடிக்கு வந்துட்டு அந்த வியூ தான் இது. ஒவ்வொரு மாடிக்கு போகிறதுக்கும் நமக்கு லிஃப்ட் இருக்குங்க. அதனால் நம்ம படியேறி போகணுங்கிற கஷ்டப்படாமல் லிஃப்ட்டில் போகலாம். அப்படி இல்லை அந்த எக்ஸலேட்டர்னு சொல்லுவாங்களே, நகரும் படிக்கட்டு, அது வழியாகவும் நம்ம போகலாம். இது ஒவ்வொரு ஃப்ளோரில் போய் நாங்கள் பார்த்துட்டு அந்த வியூ தான் இதில் போட்டிருக்கேன். நிறைய வாட்டி நான் பார்த்துருக்கேன். ரீல்ஸில் நிறைய பேர் எடுக்கிறாங்க. அங்கே உட்காந்து நின்றுட்டு எப்படியோலாம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச செல்ஃபோனில் நான் எடுத்த ஃபோட்டோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அவ்வளோ ஒரு ப்ரொஃபஷ்னல் கேமராலாம் நான் வச்சில்ல. நான் போன இடத்த என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். இந்த ஒரிஜினல் சவுண்டு இங்கே லேசர் லைட் ஷோ அப்படின்னு ஒன்று நடக்குதுங்க. அதாவது அந்த ஜுவல்லுலேருந்து தண்ணி கொட்டுதுலையே, அது விதவிதமாக கலரில் வரும். இங்கே பாருங்கள், மேலே போகிற மொனோ ரயில் எவ்வளோ சூப்பராக இருக்குது அது பார்க்குறதுக்கு. இதில் நம்ம போகலாம் இந்த மொனோ ரயிலில். அதாவது டெர்மினல் 1லேருந்து 2க்கு போகுது. ஃப்ரீ என்ட்ரி தான். நாங்கள் இப்போ போகலை, வரும்போது அங்கே வந்தோம்னா அப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே ஜுவல்லுன்னு போட்டு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு ஃபுல்லாக லைட் செட்டப் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே அந்த இடத்த ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. நம்ம மட்டும் எடுக்காட்டி அப்புறம் அது பெரிய குத்தமாக போயிடாது. நாங்களும் அங்கே ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு அந்த லேசர் ஷோ பாருங்கள். நைட்டு அதான் 7:30 7:40க்கெலாம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த தண்ணி கொட்டுது இல்லையா, அதில் லேசர் லைட்டெலாம் வரும். வித்தியாசமாக இருக்குங்க. அது நிச்சயமாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். கண்ணை பறிக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தாங்க. லைட்டில் இருக்கிற மாயாஜாலம் வண்ண கோலம்னு தான் சொல்லணும். அவ்வளவு அழகாக இருந்தது. அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்தது.
நாங்கள் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். இந்த லைட் பாருங்கள், இதில் வர மியூசிக்கோடு இதை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மியூசிக்கை நம்ம போட முடியாது, அதனால் நான் வேறு மியூசிக் போட்டிருக்கேன். அப்படியே பார்த்து 7:45 ஆயிடுச்சு. எங்கே சாப்பிடலான்னு பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் கண்ணுக்கு பட்டது அழகான பட்டு புடவை தோரணமாக தொங்குற இங்கே ஒரு இந்தியன் ஹோட்டலுங்க. அந்த இந்தியன் ஹோட்டல் பேர் சங்கராந்தி. சங்கராந்தின்னா பொங்கலை சொல்லுவாங்க. இங்கே பாருங்களேன், அப்படியே வளையலெல்லாம் வச்சு எப்படியெல்லாம் டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு ரொம்ப அழகாக இருந்து பார்க்கவே அட்ராக்ஷனாக இருந்தது. அதனால தான் உங்களுக்கு இதை காமிக்கிறேன். கூடவே அழகான நல்ல ஓவியங்களையும் அங்கே வச்சுருந்தாங்க. அந்த காலத்தில் யூஸ் பண்ண சில பித்தளை பாத்திரங்களையும். இந்தியன் ஹோட்டல்னு சொல்கிறத விட அங்கே இருந்த சர்வருக்கு அழகாக தமிழ் பேசுகிறாரு. சரி, அதை விட்டுட்டு வேறு எங்கே போகணும்? அங்கேயே உட்காந்து அழகழகாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். பக்கத்துலேயே மெட்ரோ ஸ்டேஷனில் போய் டிக்கெட் வாங்கிட்டோம். அதாவது 34 சிங்கப்பூர் டாலருக்கு 3 நாள் போகிற மாதிரி. ஒரு சிங்கப்பூர் டாலர்ன்றது 64 ரூபாய்க்கு சமம் நம்ம இந்திய ரூபாய்க்கு. நாங்கள் அங்கே 3 நாள் இருக்க போகிறோம். அதனால் அது மாதிரி டிக்கெட் வாங்கிட்டோம். எங்கே வேணால் ஏறலாம் இறங்கலான்னு. ஆனால் நார்மல் டிக்கெட் வாங்கினாலே இதை விட கம்மியாக வந்துச்சு. அது அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது. இந்த கார்டை நம்ம திருப்பி கொடுத்தோம்னா $10 அவங்க திருப்பி கொடுத்துருவாங்களாம். அதாவது 1 டே 2 டே 3 டேன்னு அப்படி பாஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி வாங்கிட்டு பாருங்கள். மெட்ரோ ட்ரெயின் நம்ம மும்பை சென்னை மாதிரி கூட்டமாக இல்லாமல் அவ்வளோ ஃப்ரீயாக இருந்துச்சு. எல்லா ஸ்டேஷன்லேயும் ஸ்டாப்பிங் சொல்கிறாங்க. இறங்கி பக்கத்துலேயே இருக்க எங்கள் ஹோட்டலுக்கு வந்தாச்சு. இது எவ்வளோன்னு கேட்காதீங்க, நம்ம ஒரு மதிப்புக்கு 10K ஆகுதுங்க. அப்புறம் என்ன, அடுத்த நாள் நாங்கள் போன இடம் செந்தோசா ஐலாண்ட். அதுக்கு முன்னாடி காலையில் எந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு சாப்பாட்டு கடைக்கு வந்தாச்சு. சாப்பாட்டு கடைன்னா சாப்பாட்டு கடலே இருக்குது. ஏதோ அங்கெல்லாம் பேரை பார்த்து எது வித்தியாசமாக வாங்க முடியுமோ வாங்கணும். ஒரு சில இடத்த இந்த மாதிரி நம்ம எடுத்து தட்டில் வச்சுக்கலாம், அங்கே போய் பில் போட்டுக்கலாம். அது மாதிரியும் சிலதை வாங்கணும். நிறைய என்வி தான் இருக்குது. வெஜிடேரியன் சிலது இருந்தது. கூடவே குச்சியும் கொடுத்தாங்க சாப்பிட. சாப்பிட்டு முடிச்சுட்டு கையில் சாப்பிட்றேன். நம்ம என்னைக்கு குச்சியால் சாப்பிட்ருக்கோம். இது பாருங்கள், வெஜிடேரியன் உள்ள கொழுக்கட்டை மாதிரி வச்சுருந்தாங்க. இன்னொன்றுத்தில் காய்கறி வச்சுருந்தாங்க. நான் அதை வாங்கினேன், மற்றதும் வாங்கினோம். எல்லோரும் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு செந்தோசா ஐலாண்டு போகிறதுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். சாதம் பாருங்கள், இப்படி கேக்கு மாதிரி இப்படி கொடுத்துருக்காங்க, வேறு ஃப்ளேவரில். அது சாதம். சரியா? இப்போ செந்தோசா ஐலாண்டு டே 2 விலாகில் பார்க்கலாம். ஏன்னா அதை எல்லாத்தையும் ஒன்றுத்திலே போட்டு கசகசன்னு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க என்னுடைய வீடியோவுக்கு. அடுத்த வீடியோ உடனே வரும், பார்த்துக்கிட்டே இருங்க. இது வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச்.